வணக்கம் மொத்தோட நேற்று மட்டும் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 7 சின்ன சின்ன குழந்தைகள் பாலியலை வன்புணர்வு பண்ணி கொன்று சாவடிச்சுக்கிறாங்க. ஆனால் இந்த டிவிக்கு அரசு தாவைக்கு அரசு தமிழ்நாட்டில் ஒன்று இருக்கான்னு தெரியல. விஜய் சார் எங்கே தான் இருக்கிறாருன்னு தெரியல. மாற்றம் வேணும் அவர் நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு அவர் என்ன பதில் சொல்ல போறாருன்னு தெரியல. இப்படி தமிழகத்தில் கொடூரமான சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. நம்ம விஜய் சார் என்ன பண்றாருன்றது இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். அதாவது விஜய் அவர்கள் ஓட்டு கேட்கும்போது சின்ன சின்ன குழந்தைங்களாம் கிள்ளி விட்டார், தூண்டி விட்டார். அதே பேர் வீட்டில் போயிட்டு உங்க அப்பா அம்மா கிட்ட ஓட்ட போட சொல்லி அடம் பிடிங்க, இல்லைன்னா கட்டி எடுத்து அடிங்க, சாப்பாடுல விஷம் வச்சு கொடுத்துரும் அப்படின்னு பயன்படுத்துங்க. இப்படிலாம் சின்ன சின்ன குழந்தைங்களை தூண்டி விட்டு ஓட்டு வாங்கினாரு. இன்னைக்கு ஜெயிச்சுட்டாரு, சிஎம் ஆயிட்டாரு. ஆனா சின்ன சின்ன குழந்தைங்க பிஞ்சுங்க பாலியலா வன்புணர்வு பண்ணி செஞ்சு சாகடிச்சு தூக்கி போடுறான். ஆனால் நம்ம விஜய் சார் ஒரு வருத்தம், அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணி ஒரு மன்னிப்பு கால் கூட கேட்கலா. ஆனால் நம்ம ராஜமோகன் சொல்லியிருந்தாரு, எங்கள் தலைவர் ஃபோன் காலில் பேசக்கூடிய ஒரு தலைவர் இல்லைங்க, இவர் நேரிலேயே போய் பார்க்கக்கூடிய ஒரு தலைவருங்க அப்படின்னாரு. இப்போ நேரில் போய் பார்க்குறாரா? எங்கே இருக்கிறாருன்னா, இல்லை ஊரே ஒப்பாரி ஓலமா இருக்கு. நம்ம விஜய் சார் என்ன பண்றாருன்னா, சினிமாவில் இருக்கிற நடிகர் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் கூட்டு போட்டோ எடுத்துக்கிறாரு, போஸ் கொடுத்துக்கிறாரு. ஹாய் கமான், ஹாய் பாத்தியா நானும் சிஎம் ஆயிட்டேன், அடுத்து நீங்களும் சிஎம் ஆயிட்டீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டு மக்களாம் முட்டா பசங்கடா, இவங்கெல்லாம் சினிமாவில் சும்மா அப்படி கவர்ச்சி காமிச்சா போதும் ஓட்ட போட்டுருவோம், இவங்களுக்கு எந்த ஒரு அறிவு நாலேஜ் இல்லை, நானே சிஎம் ஆயிட்டேன், அடுத்து நீங்களும் சிஎம் ஆங்கடா அப்படின்ற மாரி நம்ம சார் பார்த்தனா போட்டோஷூட் பண்ணிக்கிறாரு. சார் இதெல்லாம் தேவையா? இல்ல யார் கேட்டா? இல்ல இப்போ தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, என்ன மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. அதாவது திருவள்ளூர்ல ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு. சின்ன குழந்தை பாலியலா வன்புணர்வு பண்ணி சாகடிச்சிருக்கான். கும்மிடிப்பூண்டில் ஒரு 3 வயது பச்சை குழந்தை கொண்டு இருக்கான். ஆனா என்ன பண்ணிருக்காங்கன்னா, மக்கள் வீதியில இறங்கி போராடிட்டு இருக்காங்க. இன்னும் அவனை கைது பண்ணல அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் என்ன பண்ணிக்கிறாங்க, குழந்தையோட சடலத்தை கொண்டு போயிட்டு நைட்டா யாருக்கும் தெரியாம போயிட்டு மயானத்துல போயிட்டு புதைச்சிருக்காங்க. ஆனா மக்கள் இங்க இல்ல அதெல்லாம் புதைக்கூடாதுன்னு சொல்லி போடுறதுக்குறாங்க. இல்ல உண்மையா சொல்ற, இது ஊப்பி மாடலா? ஏன்னா உத்தரப்பிரதேசம் இந்த மாதிரி சம்பவம் நடக்கும், ஆனா தமிழ்நாட்டுல இந்த மாதிரி சம்பவம், அதுவும் பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள் யாருமே சடலத்தை வாங்கல. ஆனா இவங்களை கொண்டு போயிட்டு எந்த ஒரு பர்மிஷன் இல்லாம சடலத்தை கொண்டு போய் வச்சிருக்காங்க. இல்ல உண்மையா சொல்ற, நீங்க ஆட்சிக்கு இதுக்கு தானே ஏன்னா மக்கள் உங்களுக்கு நம்பி ஓட்டு போட்டுருக்கணும், மாற்றம் வேணும் எவ்வளவு கனவோட இருந்தாங்க. இப்படி ஒரு சின்ன குழந்தை பாலியல் பண்ணி சாகடிச்சிருக்கா, அட்லீஸ்ட் அந்த வீட்டில் போயிட்டு அவங்களை மீட் பண்ணி, அந்த பேரண்ட்ஸை மீட் பண்ணி கண்டிப்பாக தண்டனை வாங்கி தராங்க. அப்படியே ஒரு ஆறுதல் வார்த்தை, அதுவும் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் கால் வச்சு பண்ணி பேசணும்ல. ஆனா என்ன பண்றீங்க சிஎம் சார், நீங்க சினிமா நடிகளை கூட்டு போட்டோ எடுத்துருக்கீங்க. அதாவது சிங்கப்பூர் சிறப்பு படை அப்படின்னு ஒரு பெரும் படை கொண்டு வந்தீங்க. நான் கூட அந்த படை பார்த்தேன்னா, எப்பா இனிமேல் தமிழ்நாட்டில் எந்த ஒரு தப்பும் நடக்காத பொழுது பரவாயில்ல, விஜய் சார் ஏதோ ஒரு வகையில் ஏதோ புதுசாக யோசிக்கிறார் பொழுது அப்படின்னு பார்த்தா, அந்த சிங்கப்பூர் சிறப்பு படைக்கு எந்த ஒரு அதிகாரமே இல்லையா. அதாவது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறது கூட அதிகாரம் தான். அதாவது எவனா குற்றம் பண்ணானா அவனை ஈத்துட்டு ஸ்டேஷனை ஒப்படைக்கிறதே உங்களோட வேலையா. லத்தி சார்ஜ் பண்றதுக்கு அதிகாரம் கிடையாது, கையில கன்னு வச்சுக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது, எஃப்ஐஆர் பண்ண முடியாது. இந்த மாரி ஒரு காவல் படையை வச்சுன்னு டம்மி படையை வச்சுட்டு நீங்க எப்படிங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுப்பீங்க? அப்ப யாரை ஏமாத்துறது இந்த படை? சரி, படையை தான் ஓப்பன் பண்ணீங்க. அந்த படைகள் பார்த்தா ஐயோ இன்ஸ்டா முழுக்க ரீல்ஸ் பைத்தியமா இருக்குங்க. எங்க பார்த்தாலும் வீடியோ எடுத்து போட்டோம். அது கேமரா சுத்தி வரணும். அது சுத்தி எடுக்கும்போது இந்த மேடம் பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருக்கு, விஜய் சாரை விட பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருக்கு. அதாவது அந்த மாரி ரீல்ஸ் எடுத்துட்டு இவங்க காமெடி பண்ணிக்கிறாங்க. ஆனா நேற்று மட்டும் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 7 சிறுமி சின்ன சின்ன குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த சின்ன குழந்தைங்களை வச்சு நீங்க ஓட்டு வாங்கினீங்க, இன்னைக்கு அந்த குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்களே, ஏன் நீ களத்தை நிக்கல? அதுக்கு தாங்க நான் சொல்றேன். ஏற்கனவே நான் அடிச்சு சொன்னேன், களத்துல நமக்காக நிக்கிற ஒரு தலைவனுக்கு ஓட்டு போடுங்கடா அப்படின்னு எவ்வளவு வீடியோல பேசியிருக்கோம். ஆனா இவன் என்ன பண்ண, சினிமா முகத்துல அழகாகிறாரா நம்ம அண்ணா, அந்த லுக்கு பாத்தியா அப்படின்னு சப்பியா கியூட்டா, ஐயோ அந்த கோட் போட்டு வரதா, ஐயோ இப்படியே ரசிச்சு நாட்டை குடிச்சர் ஆகிட்டீங்களா. தினம் ஏதோ ஒரு நியூஸ் திறந்து பார்த்தாவோ எங்க பார்த்தாலும் சின்ன சின்ன குழந்தைகள் தாக்குதல் வன்புணர்வு. முடியலடாப்பா சாமி, உண்மையா சொல்றேன். திறனா ஆட்சி நடத்திருந்தா நடத்தலாம். அட்லீஸ்ட் நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும். அதுக்காகவே பார்த்தோன்னா ஆட்சி வேற எவனா கொடுத்துருந்துச்சும் போகலாம். ஏன்னா ஒன்று களத்தில் வேலை செய்யணும். அது சில மீடியாவில் பேசுகிறார், விஜய் சார் காலையில் 10 மணிக்கு ஆஃபீஸ் வர்றாரு, மாலை 5 மணிக்கு வரைக்கும் வேலை பார்க்குறாரு. ஒரு ஆஃபீஸ் கவர்மெண்ட் டைமே பார்த்தோன்னா அதுதான். ஏன் மாலை 5 மணி வரைக்கும் தான் பார்த்தாரு வேலை, 5 மணிக்கு மேலே பார்த்தார வேலை அப்படின்னா பார்த்தா இல்லை. அதாவது 6 மணி 7 மணி 8 மணி 10 மணி வரைக்கும் பார்த்தோன்னா விஜய் சார் வேலை பார்த்தாரா அப்படின்னு செய்தி போட்டாலும் பரவாயில்ல. 5 மணி வரைக்கும் சார் வேலை பார்த்தாருன்னா, அப்போ 5 மணிக்கு வேலை பார்த்துட்டு ஒருத்தர் ஓடுறாருன்னா
அப்ப ஏதோ சும்மா டைம் பாஸ்க்காக வந்து போற மாதிரி தான் தெரியுது. தினம் மக்கள் ஏதோ பிரச்சனை, சாவறான், கரண்ட் இல்ல, பஸ் இல்ல, அப்படி இப்படின்னு பல பிரச்சனை இருக்குது. ஆனா நம்ம விஜய் சார் என்ன பண்றாரு, ஜோசிகாரன் சொன்னான்ட்டு போயிட்டு பெங்களூர்ல போயிட்டு வால் கொடுத்துட்டு வர்றாரு. எதுக்குன்ற இல்ல, அங்க வந்து நேரத்தை ஒதுக்கி சாமி கும்பிட்டதுக்கு இங்க அட்லீஸ்ட் பாதிக்கப்பட்ட மக்களை சொல்லி பார்த்துருக்கலாம். இல்ல உங்களால கரூர்ல 47 பேர் இறந்தாங்களே, அந்த மக்கள் இன்ன வரைக்கும் போய் பாத்தீங்களா? அதுல சில பைத்தியங்க சொல்லிட்டு இருக்கு, எங்க விஜய் சார் எப்படி எங்களை வந்து பார்க்க வருவாரு, என்னைக்கு வந்தாலும் ஒரு நாள் பார்க்க வருவாரு. எப்ப? அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு செய்தி போடுறாங்க, விஜய் சார் பார்த்தா அதிரடி, விவசாய கடன் முழுவதுமாக தள்ளுபடி என்றவர். போய் தேடி பார்த்தா வெறும் 75,000. அதுல பாதிக்கப்பட்ட ஒரு விவசாயி பேட்டி தராரு, வெறும் வந்து 75,000 தள்ளுபடி பண்ணிட்டா விவசாய கடன் வந்து விவசாயிகள் வந்து நிம்மதியா வாழ்ந்துருவாங்களா, ஹாப்பியா வந்து இருந்துருவாங்களா? இல்ல 75,000 வச்சுன்னு வந்து விவசாயம் பண்ண முடியுமா சார்? விஜய் சார் நீங்க வந்து பண்ணி காட்டுங்க. அது மட்டும் இல்லாம 75,001 ரூபாய் எவனோ வாங்கியிருந்தா கூட அவனுக்கு பார்த்தோன்னா 35,000 தான் வந்து தள்ளுபடியா. அதுலயும் பார்த்தோன்னா இதோட கால அளவு இருக்குல்ல, அதாவது 10 மாசத்துக்குள்ள எவன் கடன் வாங்கணும்னா அவனுக்கு மட்டும் தான் இந்த ஆஃபரா. 10 மாசத்துக்கு அப்புறம் வாங்கினவன் அவனுக்குலாம் இந்த வந்து ஆஃபர் கிடையாதா? என்ன சார் இது வந்து ஏமாற்றவில்லை. அதாவது ஆரம்ப காலத்துல இவன் என்ன சொன்னார்னா, நான் ஆட்சிக்கு வந்தா விவசாய கடன் முழுவதுமாக தள்ளுபடி பண்ணுன்னு சொன்னாரு. பதவி ஏற்று பொறுப்பு வந்தானே வெறும் 50,000 தான் கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டாரு. ஒட்டுமொத்த விவசாயிகளும் பார்த்தோன்னா கழட்டி அடிச்சானோடனே அதை பயந்துட்டு இப்ப என்ன சொல்றாரு, 50,000 கிடையாதுங்க 75,000 வந்து நான் வந்து தள்ளுபடி பண்றேன் அப்படின்னு இப்ப வந்து அறிக்கை விடுறாரு. டே இதுல என்ன கொடுமைன்னா, இந்த மீடியாக்காரனுங்கிறவங்க முழுவதுமாக தள்ளுபடி பண்றேன்னு எப்படா வெக்கமே எல்லாம் போடுறீங்க? ஏன்னா 75,000 தான் தள்ளுபடி முழுசா போடுங்க, அதனால முழுவதுமாக தள்ளுபடி பண்ணிட்டாருன்றீங்க. 75,000 தள்ளுபடி பண்ற விவசாயிகளா பணக்காராயிட முடியுமாடா? என்னடா இது, என்னடா ஏடா இந்த அளவுக்கு நீங்களாம் சொம்படிப்பீங்க? அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வெள்ளை அறிக்கை வந்து வெளியிட்டுக்கிறாங்க. வெள்ளை அறிக்கைன்னா வெள்ளை பேப்பர் வந்து காமிச்சிருக்கிறாங்க. அந்த வெள்ளை அறிக்கை வெளியிட்ட நம்முடைய தமிழ்நாட்டுடைய நிதி அமைச்சிருக்கிறாருல, அதாவது மரிய வில்சன், அதாவது ஒரு பொண்ணை வந்து கட்டி எடுத்து வந்து அடிச்சாரு தெரியுமா, கொடூரமா ரவுடியா, அவரு ஒரு வெள்ளை அறிக்கை பத்தி பேசியிருக்கிறாரு. அந்த தமிழை கொஞ்சம் கேளுங்களா. அப்பா என்ன மாதிரி ஸ்பீச் அது. பீச்சு காலத்தை பயன்படுத்தி தங்களின் நீதி பற்றாக்குறைகளை கட்டுப்படுத்தி குறைந்ததுதான். ஆனால் தமிழ்நாடு அதற்கு நேர்முறையாக செயல்பட்டது. முக்கியமான ஒவ்வொரு அடிப்படை சுட்டிக்காட்டிலும் கட்டமைப்பு ரீதியான பின்னடைவு சந்தித்தது. வாயில வசம் வச்சு தேக்க என்ன தமிழ் இது சார், என்ன தமிழ் இது? நீங்க தான் தமிழ்நாட்டுடைய நிதி அமைச்சரா, நிதியை தூக்கி நிப்பாட்டிடுவீங்களா? ஐயோ என்னத்தான் சொல்லுது, தமிழ் கூட சரியா பேச தெரியாத சில பேர் தற்கொலைன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தற்கொலை போன்ற ஒரு ஆளை தான் வந்து நம்ம நிதியமைச்சரை வந்து உட்கார வச்சுக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா தமிழ்நாடு விளங்கிடும் பானா. அதுக்கப்புறம் நம்மளோட மரிய வில்சன் நிதியமைச்சர் இருக்கிறாருல, அவர் ஒரு பிட் ஒன்று போட்டுக்கிறாரு. அதாவது என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டுல பார்த்தோன்னா ஒரு பேருந்து வந்து 1 கிலோமீட்டர் ஓட்டுனா 78 ரூபாய் செலவாகுது. ஆனா இங்க வந்து இலவச பேருந்துன்னு சொல்லி இங்க கொடுத்ததால நமக்கு வர லாபம் பார்த்தோன்னா வெறும் 28 ரூபாய் தான் அப்படின்னு சொல்லி ஒப்பாரி வைக்கிறாரு. இல்ல இதன் மூலமா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, இவங்க ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்களா, அதாவது விஜய் சார் ஆட்சிக்கு வந்தா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் பெண்களுக்கு இலவச பஸ் அப்படின்னாங்கல்ல, அதனால தமிழக பேருந்தே வந்து கடல்ல போகுது, அந்த திட்டம்லாம் பண்ண முடியாது, அதுக்காக இப்படி சொல்ல வரீங்களா சார்? நல்லா இருக்குல்ல. அப்ப இவங்க சொன்ன வாக்குறுதிகளை ஒண்ணு கூட இவங்களால செயல்படுத்த முடியாது. இந்த மாதிரி வந்து பழைய ஆட்சி மேல காரணம் போட்டு அவங்க அந்த மாதிரி பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, கஜானா காலை இது காலு அப்படின்னு சொல்லி இப்படியே காலத்தை ஓட்ட போறீங்க. தயவு செய்து சொல்றேன், உங்களால ஆட்சி நடத்த திறன் இல்லைன்னா மற்றவங்க மேல காரணம் சொல்லாதீங்க. உங்களால முடியலன்னா அது நீங்க ஃபால்ட்டு. சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா, போன ஆட்சியில வந்து கஞ்சா இருந்தது, போன ஆட்சியில வந்து குடி இருந்தது, அதனால இன்னைக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா சொல்லக்கூடாது. ஒரு நாள் டைம் போதும், ஒரு நாள் டைம் இருந்தா போதும், ஒட்டுமொத்த காவல்துறையை வந்து வேலை வாங்கி கண்ட்ரோல் கொண்டு வரலாம். அதாவது முதலமைச்சரா இருக்க வேண்டிய ஆள் வந்து இருக்கணுங்க. ஒண்ணுமே தெரியாத ஒரு ஆள் இருந்தா கண்டிப்பா வந்து மத்த மேல பழி போடும், மத்த மேல காரணம் சொல்லுவோம். அதாவது நீங்க வந்து கட்சி ஆரம்பிச்சு ஓட்டு கேட்க கூட பார்த்தோன்னா டிஎம்கே மேல வந்து குற்றம் சொல்லி தான் நீங்க ஓட்டே வாங்கினீங்க. எப்படின்னா, என்ன வந்து டிஎம்கே வந்து முடக்குது, என்னோட வந்து வளர்ச்சி அதுக்கு பிடிக்கல, பாருங்க மக்களே என்ன வந்து எங்க போனாலும் பார்த்தோன்னா எஸ்ஓ போட்டு ஸ்டாப் பண்ணுது, என்னோட வந்து வளர்ச்சி பிடிக்கல உங்களுக்கு, நீங்களாம் வச்சு பாருங்க. அதாவது தன்னோட மனைவி வந்து டிவோர்ஸ் கொடுத்து கூட பார்த்தோன்னா டிஎம்கே சதின்ட்டாரு. இதை விட கேவலம் வேற எங்கன்னா உங்களுக்கு இருக்குமா? தொடர்ந்து எதுக்கு இடத்துல டிஎம்கேன்னா எதுக்கு நீங்க கட்சி நடத்துறீங்கன்ற வீடியோ இறுதியா விஜய் சார் கிட்ட ஒரு ரிக்வஸ்ட், தயவு செய்து சொல்றேன், சட்ட ஒழுங்கு இப்பனாச்சும் நீங்க கண்ட்ரோல் கொண்டு வரலாம். மனசு வச்சீங்கன்னா, அதாவது கோயிலுக்குள்ளே சுத்துறதை விட்டுட்டு நடிகளை கூட்டு பாக்குறதை விட்டுட்டு பாதிக்கப்பட்ட மக்களை போய் களத்துல போய் நின்று பாருங்க. அந்த மக்களுக்கு என்ன தேவை, என்ன பிரச்சனைன்றது முதல்ல பேசுங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க, இபி பார்த்தனா டிஎம்கே காரன் பீஸ் காட்டுற புடிங்கிட்டான், நைட் அவனை கரண்ட் ஆஃப் பண்றான் அப்படின்னு ஓலாக்கதெல்லாம் விட்டுருந்தீங்க. ஆனா இன்னைக்கு பார்த்தோன்னா இபில பார்த்தோன்னா நிறைய இடத்துல பார்த்தோன்னா படுதி ஏற்பட்டிருக்கு. அதுக்காக இவ்வளோ கோடி ஒதுக்கிறீங்க, அதாவது 150 கோடிக்கு மேல வந்து ஒதுக்குனதா வந்து விஜய் சாரே வந்து அறிக்கை விட்டாரு. அப்ப என்ன பிரச்சனைனா, இபி தட்டுப்பாடுக்கான முழுமையான காரணம் என்னன்னா, இவங்க டெண்டர் மாத்துறாங்க. அதாவது இவங்க கேட்குற கமிஷன் வந்து எவன் வரணும்
அவனுக்கு அந்த டெண்டர் கொடுத்து இவங்க கமிஷன் வாங்கி அதுல சம்பாதிக்க பாக்குறாங்க. அதனால தான் பார்த்தோன்னா இதுக்கான காலதாமதம் டிலே. கிட்டத்தட்ட பார்த்தோன்னா இதெல்லாம் சால்வ் ஆகுறது முடியறதுக்கு எப்படி ஒரு 6 மாத காலங்களாகும். 6 மாத காலமா வந்து தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படணும். ஈவேல வந்து செத்தானா அழிஞ்சானா, ஆனா இவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனை கிடையாது. நமக்கு தேவை டெண்டர் எவன், நமக்கு வந்து விசுவாசம் எவன் வரான், அவங்கள்ட்ட கமிஷன் வருமா காசு வருமானுக்காக இந்த மாதிரி சதி செயலில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை சொல்றேன் சார், உச்சத்தை விட்டு வந்தேன், கரியரை விட்டு வந்தேன்ட்டு இங்க வந்து கல்லா கட்டுறதை பார்த்தா ஐயோ போற போக்கு பார்த்தா தமிழ்நாட்டை கூறு போட்டு வித்துட்டு போயிங்க பழகுது. தொடர்ந்து சிறுமிகள் மீது நடக்கும் பாலியல் வன்புணர்வுகளை பத்தி நீங்க என்ன நினைக்கின்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தமிழ்நாட்டோட சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குன்றதை அதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.